أعوذ بالله من الشيطان الرجيم. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அகிலத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கே புகழனைத்தும். அல்லாஹ்வின் சத்திய தூதர் எம் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னவர்களை பின்பற்றி வாழக்கூடிய அனைத்து முஸ்லிம்கள் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் கருணையும் சாந்தியும் என்றென்றும் நிலவட்டுமாக. ஸ்ரீலங்கா தௌஹீத் ஜமாத்தின் மட்டக்களப்பு மற்றும் அம்பாறை மாவட்ட நிர்வாகத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற இந்த மாபெரும் பொதுக்கூட்டத்திலே தனியவன் தணிக்கச் செய்த தௌஹீத் ஜமாத் என்ற தலைப்பு எனக்கு தரப்பட்டிருக்கிறது. இந்த தலைப்பை கேள்விப்பட்டவுடன் ஒரு சிலர் என்னதான் இந்த தலைப்பிலே பேசப் போகிறார்கள் என்று குழம்பி இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் அடிப்படை செய்தியை தான் இந்த தலைப்பிலே நாங்கள் போட்டிருக்கிறோம். அல்லாஹு தஆலா உலகத்திற்கு முழு மனித சமுதாயத்திற்கும் நேர்வழி காட்டக்கூடிய ஒரு மார்க்கமாக இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை தந்தருளி இருக்கிறார். இந்த மார்க்கத்தில் அடிப்படை கொள்கைகளாக இருக்கக்கூடிய லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லக்கூடிய கொள்கையை தான், ஓரிரை கொள்கையை தான் இந்த தலைப்பினூடாக நாங்கள் பேச இருக்கிறோம். வணக்கத்துக்குரியவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் கிடையாது என்ற செய்தியை இந்த பூரா மனித சமுதாயமும் ஏற்றுக்கொள்ள வேண்டும், அதை அவர்களுடைய வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹு தஆலா மனிதர்களை உலகத்திலே படைத்திருக்கிறார். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக இந்த ஏகத்துவ கொள்கையை சரியான முறையில் விளங்காத காரணத்தினால் நாங்கள் எந்த கொள்கையை கடைபிடிக்க கடமைப்பட்டிருக்கிறோமோ அந்த கொள்கையை அப்படியே விட்டுவிட்டு அந்த கொள்கைக்கு மாற்றமான இணை கற்பித்தலில் இந்த சமுதாயம் மூழ்கி கிடப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அவ்வாறு மூழ்கி கிடக்கக்கூடியவர்களில் இந்த சமுதாயத்தை ஓரிரை கொள்கையின் பால் அழைத்து சரியான முறையில் அவர்களை வழிநடாத்தி இந்த முஸ்லிம் சமுதாயத்தை சொர்க்கத்துக்குரியவர்களாக மாற்ற வேண்டும் என்பதற்காக தனித்து நின்று நடைபோடக்கூடிய ஒரு அமைப்பாக தௌஹீத் ஜமாத் செயல்படுகிறது. அப்படி செயல்படுவதற்கு காரணம் என்ன என்பதையும் சேர்த்து நாங்கள் விளங்க இருக்கிறோம். இன்று இலங்கையை நாங்கள் எடுத்துக்கொண்டால் பல அமைப்புகளை நாங்கள் பார்க்கிறோம். தௌஹீத் ஜமாத் என்று சொல்கிறார்கள், தப்லீக் ஜமாத் என்று சொல்கிறார்கள், சுன்னத் வல் ஜமாத் என்று சொல்கிறார்கள், தரீக்காக்கள் என்று சொல்கிறார்கள், ஜமாத்தே இஸ்லாம் என்று சொல்கிறார்கள், ஜமாத்துல் முஸ்லிம் என்று சொல்கிறார்கள், இஹ்வானுல் முஸ்லிமின் என்று சொல்கிறார்கள், தாவத்தே இஸ்லாம் என்று சொல்கிறார்கள். இப்படி பல பெயர்களால் இன்று இஸ்லாமிய சமுதாயத்திலே இந்த முஸ்லிம் சமுதாயம் பல பிரிவுகளாக பிரிந்து, இயக்கங்களாக, கொள்கைகளாக பிரிந்து செயல்படுவதை நாங்கள் பார்க்கிறோம். எல்லா அமைப்புகளிடமும் எதற்காக உங்களுடைய இயக்கத்தை நீங்கள் வழிநடத்துகிறீர்கள், எதற்காக இப்படி ஒரு ஜமாத்தை நீங்கள் உருவாக்கி இருக்கிறீர்கள் என்று கேள்வி கேட்டா கலிமாவை நிலைநாட்டதா என்று நேரடியாக பதில் சொல்லுவாங்க. வணக்கத்துக்குரியவன் யாரும் இல்லை அல்லாஹ்வை தவிர, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறை தூதர் என்று சொல்லக்கூடிய ஓரிரை கொள்கையை நிலைநிறுத்துவதற்காகத்தான் நமது ஜமாத் என்று எல்லா ஜமாத்தும் சொல்லுவாங்க. ஆனால் அந்த கொள்கையை சரியான முறையில் எந்த ஜமாத் நிலைநாட்டுகிறது இதை நாங்கள் பார்க்கணும். எல்லாரும் கூட்டத்தோட கோவிந்தா போக முடியுமா? உலக விஷயம் விட பரவாயில்லை, ரெண்டு பேர் ஓடுறான், ஓடுற இடத்துல ஒருத்தன் அடுத்தவன்கிட்ட கேட்குறான், நீ எதுக்காக ஓடுறாய்? எனக்கு தெரியல, யாரோ ஓடுன்னு கத்தினா ஓடுறேன் அப்படின்றான். அந்த ரெண்டு பேரை பார்த்து
இன்னும் பல பேர் என்ன செய்கிறாங்க, அவனோட பின்னால் ஓடுறாங்க. அவங்க கிட்ட கேட்டால் நீங்கள் ஏன் ஓடுறீங்க, முன்னுக்கு 2 பேரும் ஓடுறான், போகிற வரையில் ஓடுன்னு சொன்னால் அதனால் நாங்களும் ஓடுறோம். கடைசியில் எதுக்கு ஓடினோம், எந்த நோக்கத்துக்காக ஓடினோம், யார் ஓட சொல்லி ஓடினோம், ஒருத்தருக்கு விலகலை. இது போல தான் இன்றைக்கு ஜமாத்துகள் எல்லாமே இருக்குது. எதுக்காக ஜமாத்து, எந்த இலக்கை அடைவதற்காக ஜமாத்து, யார் சொன்னதற்காக ஜமாத்து என்பதை விளங்காமல் கூட்டத்தோட எல்லாரும் எந்த பக்கத்துக்கு போறாங்களோ அந்த பக்கத்தில் நாங்களே தாவிக்கொள்வோம், நாங்களே தொத்திக்கொள்வோம் என்ற நிலையில் முஸ்லிம் சமுதாயம் இன்றி என்ன பண்றாங்க, இயக்கங்களாக பிரிந்து சிதறி கிடப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அவங்களோட கொள்கையை நிலைநிறுத்துறதை தான் என்ன சொல்றாங்க, அவங்களோட இயக்கத்தின் நோக்கம் என்று சொல்றாங்க. இஸ்லாமிய மார்க்கம் சொன்ன அடிப்படை கொள்கை இருக்கிறது. என்ன கொள்கை? லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கொள்கை. இதை எந்த ஜமாத் செய்றாங்க? இந்த இலங்கையில வரலாறு நீங்க எடுத்து பாருங்க. 50-60 ஆண்டுகளாக இலங்கையில் ஏகத்துவம் பிரச்சாரம் செய்யப்படுகிறது. இலங்கையில 50-60 ஆண்டுகளாக ஏனைய இயக்கங்களும் இலங்கையில் இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள். தப்லீக் ஜமாத் இயங்குது, சுன்னத் ஜமாத் இயங்குது, ஜமாத் இஸ்லாம் இயங்குது. ஆனால் இந்த அமைப்புகளில் ஓரிரை கொள்கையை நிலைநிறுத்தக்கூடிய அந்த விதத்தை சொல்லிக் கொடுக்குறாங்களா, சொல்லிக் கொடுக்குறாங்களான்னு கேட்குறேன். எங்க நாங்க பார்க்கிறோம், எல்லா ஊர்களையும் இந்த 21ஆம் நூற்றாண்டுல கூட என்ன காண்றோம், நாங்க கபறுகளை பார்க்கிறோம். கபறுகள் உயர்த்த கட்டப்பட்டு அலங்கரிக்கப்பட்டு அதிலே பலவிதமான விழாக்கள் நடத்தப்பட்டு பூஜிக்கப்படக்கூடிய ஒரு நிலையில் இருப்பதை நாங்கள் சர்வ சாதாரணமாக இன்றும் பார்க்கிறோமா இல்லையா? ஒவ்வொரு பகுதிக்கு போனா வித்தியாசமான கெட்டப்ல இருப்பாங்க. இந்த உங்களோட பகுதி எடுத்துக்கொண்டா தங்கல் வாப்பா இருக்கிறாரு. இந்த தங்கல் வாப்பா பொங்கல் வாப்பா, இது யாரு தங்கல் வாப்பா? யாருக்கு இவருக்கு அதிகாரம் கொடுத்தது? இவரை மகானாக்கினா அத்தாரிட்டி யாரு கொடுத்தது? ஆனா வழிபட தானே செய்யறாங்க. இன்னொருத்தரை கொஞ்சம் எட்டி பார்த்தா அவர் மக்கத்தாராம். என்ன மக்கத்தாரு, பக்கத்தாரு, இக்கத்தாரு, இதெல்லாம் யாரு சொல்லி கொடுத்தா? எந்த மார்க்கத்தில் இருக்குது? தப்லீக் ஜமாத் இங்க இயங்குது, ஜமாத் இஸ்லாமி இயங்குது, தரீகாக்கள் இயங்குறாங்க. அல்லாஹ் அல்லாதவர்களை வணங்கக்கூடாது என்றதை ஆணித்தரமாக சொல்லி கொடுத்திருந்தா இந்த வாப்பமார்கள் எல்லாம் இருப்பாங்களா? இந்த தங்கல்மார்கள் பொங்கல்மார்கள் எல்லாம் இருப்பாங்களா? இன்னும் இருக்கிறாங்கண்டா என்ன காரணம்? லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லி கொடுக்கல. அப்ப சொல்லி கொடுக்காம என்னதான் பண்றாங்க? சொல்லி கொடுத்தா தப்பாகிரும், பொழப்பு பாலா போயிரும், வயிற்று பொழப்பு நாசமா போயிரும், எங்கட கௌரவம் அந்தஸ்து எல்லாம் நாங்கள் இழந்து விடுவோம் என்ற எண்ணத்துல தானே இதை சொல்லாம இருக்கிறாங்க. பாமர மக்கள் என்ன நினைக்கிறாங்க? படித்த உலமாக்கள், மூத்தவங்க, பெரியவங்க எங்களுக்கு சரியானதை சொல்லி தருவாங்க, இப்படி அப்பாவித்தனமாக இருக்கிறாங்க என்று நாங்கள் நினைத்து கொண்டிருக்கிறோம். இது அப்பாவித்தனமா? படித்தவங்க சொன்னா சரியா சொல்லுவாங்கன்றது ஒரு அப்பாவித்தனமான்னு கேட்கிறேன். இது முட்டாள்தனம். உலக விஷயங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. உலக விஷயத்துல படிச்சவங்க சொன்னா சரியாதான் இருக்கும், நீங்க சொன்னா சரியாதான் இருக்கும், உங்களோட மகிமையோ மகிமை என்று சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. ஒரு ஆலிம்சா வர்றாரு, வந்து வீட்டில் இருந்து எல்லா ஆண்களையும் பெண்களையும் அழைக்கிறார். வீட்டில் வாங்க உங்களோட அந்த டீட் எடுத்துவாங்க, பொண்டுகள் எல்லாம் நகைகளை கொண்டாந்து போடுங்க, எல்லாத்தையும் 2 பேருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க, இதுதான் மார்க்கம், இப்படிதான் அல்லாஹ் சொல்றான், இப்படிதான் ரசூலா சொல்றாங்க, இப்படிதான் எங்கட ஷேக்மார்கள் சொல்றாங்க, தங்களும் சொல்றேன் நானும் சொல்றேன், இப்படிதான் நீங்க செய்யணும். உடனே நம்ம ஊட்டாக்கள் எல்லாம் சேர்ந்து தங்கள் சொல்லிவிட்டார், தங்களுடைய பேச்சுக்கு மாற்று கருத்து இல்லை, உடனடியாக நகைகளை கலட்டி விடுங்கள் என்று சொல்லி எல்லா நகைகளை கலட்டி விடுவீங்களா? அவருக்கு வந்து தார வைப்பீங்களா? டீடை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணுவீங்களா? கஷ்டப்பட்டு ஹராத்துக்காக கட்டுகின்ற வரதட்சணை வீடு அவட்ட பேர்ல எழுதி கொடுப்பீங்களா? கொடுக்க மாட்டீங்க. ஏன் கொடுக்க மாட்டீங்க? அலர்ட்டா இருப்பீங்க. சொத்தண்டு வந்தா, சுகமெண்டு வந்தா,
எங்களுடைய பொருள் என்று வந்தா, எங்களுடைய அந்தஸ்து வந்தா கண்ணு கருத்துமா இருக்கிறோமா இல்லையா? அதில் அலர்ட்டாக தான் இருக்கிறோம். அதெல்லாம் எழுதி கொடுக்க முடியாது. ஒருத்தன் வந்து காய்கறி விற்கிறான். விற்கிற நேரத்தில் அவன் ஒரு கறியை காட்டுறான், ஒரு மரக்கறியை காட்டுறான். அதை எடுத்து கத்திரிக்காய் காட்டுறான்னு வைங்க, எங்களோட பொண்டுகள் எல்லாம் சேர்ந்து அதை எடுத்து உருட்டி 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 பெரட்டி 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 புழு கடிச்சிக்குதா, அது கடிச்சிக்குதா, இது கடிச்சிக்குதா, சிலவங்க நெலும்பு கடிச்சிக்குதான்னு பார்க்குறாங்க. எல்லாம் பார்க்குறோமா இல்லையா? எதுக்கு கத்திரிக்காய்க்கு இவ்வளவு பரிசோதனை? சாதாரண கத்திரிக்காயை திண்டு கழிக்காம இவ்வளவு பரிசோதனை பண்றதுக்கு காரணம் என்ன? அதான் நான் கேட்கிறேன். இது வந்து நாங்கள் அனுபவிக்க போறது, இது எங்களோட சொத்து, எங்களோட ஆரோக்கியம், இது எங்களுக்கு தேவை. எங்களோட உணவு என்று வந்தா 10 கேட்போம், 11 கேட்போம். பணம் என்றால் பணமும் வாய திறக்க வேண்டுவாங்களே, அதுதான் பணம் என்று வந்துருச்சு வைங்க, நாங்கள் ரொம்ப கவனமாக தான் இருப்போம். அப்போ மார்க்க எக்கேடு கெட்டு போனால் நமக்கு என்ன? மார்க்கத்தை யார் எப்படி சொன்னால் நமக்கு என்ன? கூறுகெட்டுத்தனமாக சொன்னாலும், முட்டாள்தனமாக சொன்னாலும், கண்ட குப்பைகளை சொன்னாலும் ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்கிறோம் என்ற நிலையில இந்த சமுதாயம் வளர்க்கப்பட்டிருக்கிறார்கள். சொல்லி கொடுத்தவனும் தவறு செய்கிறான், சரியான முறையில் கேட்காத இந்த மக்களும் தவறு செய்கிறார்கள். அதனாலதான் பரிசுத்தமான இந்த மார்க்கத்தில், ஒரு கண்ணியமான கடவுள் கொள்கையை சொல்லக்கூடிய இந்த மார்க்கத்தில் எப்படி கபர் வணக்கம் வர முடியும்? அதான் நான் கேட்கிறேன், எப்படி வர முடியும்? சிலைகளுக்கு சக்தி கிடையாது, நன்மையும் செய்ய முடியாது, தீமையும் செய்ய முடியாது. சிலைகள் எங்களுக்கு உதவாது, மகான்களுக்கு மறைவான ஞானம் கிடையாது, அவர்களுக்கு எங்களுக்கு பரிந்துரை செய்ய முடியாது என்று தெளிவா இந்த மார்க்கம் வசனங்களை அடுக்கி அடுக்கி சொல்லுது. சொல்லியும் நாங்க சிலையை வச்சோம்டா, அவங்க நிறுத்தி வைக்கிற சிலைய நாங்க படுக்க வச்சு வச்சோம்டா, அவங்க கத்தம் பார்த்து அவங்க ஏதாவது ஒன்றை உருவாக்கினா அதுக்கேற்ற மாதிரி நாங்களும் உருவாக்கி கொள்றது. கோயில கொடியேற்றமெண்டா அவங்க கருப்புல ஏற்றினா நாங்க பச்சையில ஏற்றுவோம். அவங்க என்ன செய்வாங்க? கோயில்ல அவங்க பல திருவிழாக்கள் வச்சு அதுல கொண்டாட்டங்கள் நடத்துவாங்க, அதுல பஜனை பாடுவாங்க. நீ பஜனை பாடிடா, நாங்க பஜா வட்டிக்காம சும்மா இருப்போமா? பாடுடா பஜனைய, ஓதுடா மௌலுத, ஓது, எல்லாரும் ஓது, கூட்டமா சேர்ந்து ஓதுறான். அவன் விபூதியை வச்சா நாங்க சந்தனத்தை தடவுவோம். என்ன வித்தியாசம்? நாங்க எல்லாம் ஒண்ணுதான், ஓலா சேம். அப்ப இந்த மார்க்கத்தை மக்கள் இவ்வாறு தவறாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் தவறாக புரிந்திருப்பதை தடுக்க கடமைப்பட்டவர்கள் யார்? அவர்களுக்கு விளக்கி சொல்ல கடமைப்பட்டவர்கள் யாரு? இந்த சமுதாயத்திலே ஆன்மீக தலைமைகள் என்று சொல்லக்கூடிய அமைப்புகள். செய்தார்களா? எங்க அமைப்புகள் செஞ்சாங்களா? செய்யல. ஜமியத்துல் உலமா என்ற ஒரு அமைப்பு இருக்கிறது. அறிஞ பெருமக்கள் எல்லாம் ஒன்றிணைந்து உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு, உருவாக்கிய ஒரு அமைப்பு. இந்த அமைப்பாவது தடுத்துச்சா? ஒவ்வொருத்த அவனுக்கு பின்னாலே கூட்டம் சேர்க்கணும் என்றதுக்காக இயக்கங்களை ஜமாத்துகள் உருவாக்கினான். ஜமியத்துல் உலமா பார்க்குறாங்க, நாங்க எப்படி இருக்கக்கூடாது, நாங்க அறிஞர்கள், நாங்க எல்லாரும் சேர்ந்து அறிஞ பெருமக்கள் சரியான மார்க்கத்தை மக்களுக்கு கொடுப்போம் என்று ஒன்று சேர்ந்தாங்க. கொடுத்தாங்களா? கொடுக்கல. அங்க பயில்வான் ஒருத்தர் இருக்கிறான், அவனுக்கு பின்னாடி ஒரு கூட்டம். என்னதான் அவர் வந்து இப்ப பேசுறாராம். சில கிறுக்கு பிடிச்சவங்க என்ன பண்றா தெரியுமா? செவத்தை பார்த்து பேசுறான். கேட்டா உஸ்தாதி பெண்ணோட பேசிக்கொண்டு இருக்கிறாரு அப்படின்றான். யார் உஸ்தாது? என்ன பேசினாரு, என்ன சொன்னாரு, அவருக்கு பேசலாம் என்று யாரு ஆற்றல், அவருக்கு அதிகாரம், அனுமதி யாரு கொடுத்தா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசலாமா இல்லையா? ரசூலுல்லாஹ்வோட பேச கிடைச்சா, அல்லாஹ்வின் தூதரே எங்களுக்கு ஒரு டைமுக்கு நீங்க அப்பியர் ஆகி போகணும், ஒரு அப்பாயின்மெண்ட் எடுத்து அப்பியர் ஆக வச்சு, ரசூலுல்லாவே விரல் ஆட்டுறாதி சஹியா லைவா, ரசூலா அடே நான் சொல்லி தான் இருக்கிறேன், அது விரல் ஆட்டணும். தொப்பி போடணுமா போட தேவையில்லையா? அதெல்லாம் போட தேவையில்லை, பாகிஸ்தான் கலாச்சாரம்டா, நான் சொல்லவே இல்லை.
அல்லாஹ் இதுதே கத்தம் பாத்தியா இருக்கிறா, அதெல்லாம் மாற்றுகள் மதத்தில் கலாச்சாரங்கள். நான் அப்படி ஒன்று சொல்லவே இல்லை. என் மகளுக்கு கொடுக்கல, என்னுடைய சாச்சாவுக்கு கொடுக்கல, என்னுடைய தோழர்களுக்கு கொடுக்கல, நீ எப்படி உருவாக்கலாம்? இப்படி டிரெக்டா பத்துவா எடுக்கிறது இல்லையா? இவங்க செவத்தை பார்த்து ஒஸ்தாதோட பேசுறாங்களா, ரீல் விடுறாங்க, இதை நம்புறதுக்கு ஒரு கூட்டம். அப்படி கொஞ்சம் எட்டி பார்த்தா அப்துல் ரவுஃபா அவர் என்னதான், அவர் நானும் கடவுள், நீயும் கடவுள், வானத்திலையும் கடவுள், பூமியிலையும் கடவுள், டாய்லெட்லையும் கடவுள், பாத்ரூம்லையும் கடவுள், கிச்சன்லையும் கடவுள், மொபைல்லையும் கடவுள், எல்லாத்துலையும் கடவுள். கடவுளை ஹோல்சேல் ஆக்கு, எல்லா இடத்துலையும் கடவுள். தூணிலும் இருப்பான், துரும்பிலும் இருப்பான், அங்கும் இருப்பான், இங்கும் இருப்பான். இதுக்கு வக்காலத்து வாங்குறதுக்கு இந்தியாவிலேருந்து ஒரு கோமாளி வேற இதுக்கு வக்காலத்து வாங்க. இதே ஒரு கேடு கெட்ட கொள்கை. இதுக்கு வக்காலத்து வாங்குறதுக்கு நீ இந்தியாவிலேருந்து வரணுமா? பெரிய விவாத சவால். நாங்கள் விவாதிப்பதற்கு தயார். அவர் தான் வர வேண்டும், இவர் தான் வர வேண்டும் என்று சொல்லக்கூடாது. யார் வந்தாலும் விஷயத்தை பார்க்கணும். இந்த அசத்தியவாதிகளோட முரண்பாடு பாருங்க. இவன் தான் பீஜ வந்தா தான் விவாதிப்பேன் ஒரு காலத்தில் சொன்னவன். இப்போ அதை திருப்பி அவன் வர வேண்டும், இவன் வர வேண்டும் என்று சொல்லுவது அசத்தியமானது, வழிகேட்டினுடைய அடையாளம். மாற்றி சொல்லிக் கொள்றான். அசத்தியவாதிகளுக்கு எந்த நிலைப்பாட்டில் இருக்கிறோம் என்றது மறந்துடும். ஏன் இடத்துக்கு ஏற்ற மாதிரி மாதிரி பச்சோந்திகள் தானே, இடத்துக்கு ஏற்ற மாதிரி மாறி கொண்டு போவாங்க. அவன் எதுக்கு வக்காலத்து வாங்குறானா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மறைவான ஞானம் உண்டு, நான் வாதிப்பேன் அப்படின்றான். வாய் கூசாம சொல்றாங்க பாருங்க. எனக்கு மறைவான ஞானம் கிடையாது, மறைவானவற்றை நான் அறிந்தவன் கிடையாது. அப்படி நான் அறிந்திருந்தால் நன்மைகளையும் தீமைகளையும் நான் கண்டறிந்து எனக்கு அதிகமாக நன்மைகளையே நான் செய்திருப்பேன் என்று நபியே நீங்கள் மக்களுக்கு சொல்லுங்க என்று அல்லாஹ் சொல்றார். இவர் சொல்றார், இல்ல ரசூலுல்லாஹ்வுக்கு மறைவான ஞானம் இருக்கிறது. அது மாத்திரமா? நாதாத்துமார்களுக்கு, ஷேகுமார்களுக்கு, சுஹதாக்களுக்கு, சாலிஹீன்களுக்கு, இவங்களுக்கும் நல்லது கெட்டதெல்லாம் புரியும். இப்படி எல்லாம் வாய் கூசாம இணை வைத்தல சொல்றாங்க. இதை தடுத்து நிறுத்துபவர்கள் யாரு? இதுதான் நான் கேட்கிறேன். தௌஹீத் ஜமாத் ஊரொற்றுமையை சீர்குலைச்சாங்களாம், ஊரொற்றுமைக்கு பந்தகத்தை விளைவிச்சாங்களாம், கலங்கத்தை ஏற்படுத்திட்டாங்களாம். எல்லாரும் ஒற்றுமையா சந்தோஷமா நிம்மதியா எந்த கட்சி பேதமும் இல்லாமல் எந்த ஒரு பேதமும் இல்லாமல் ஒற்றுமையா இருந்த ஒரு சமுதாயத்தை தௌஹீத் ஜமாத் ஏன்டா இப்படி ஒத்துமையா இருக்கிறீங்க, ஆளாளுக்கு பிரிஞ்சு போனா தான் நல்லது, பிரிஞ்சு போங்களேண்டா என்று சொன்னோம் நாங்க. இப்படியா? அவன் வழிகேட்டில் ஒன்று சேர்றான், அவன் பாத்தியில் ஒன்று சேர்றான். பாத்திலில் ஒன்று சேரக்கூடியவர்கள் வழிகேட்டில் ஒன்று சேரக்கூடியவர்களை பார்த்து இது வழிகேடு, இது அசத்தியம், இதுதான் சத்தியம் என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த ஃபுர்கானை, அசத்தியத்திலிருந்து சத்தியத்தை பிரித்து காட்டக்கூடிய அளவுகோலை இந்த சமுதாயத்துக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடியவர்கள் தௌஹீத் ஜமாத். நாங்க தனியா இயங்காம உங்களோட கூட்டமா சேர்ந்து வேண்டும் வைங்க, நாங்களே ஏதாவது ஒரு பன்சலைக்கு, ஒரு பள்ளிக்கு, ஒரு கோயிலுக்கு போக வேண்டிய ஒரு நிலை ஏற்படும் இல்லையா? வராதா? முஸ்லிம் பன்சலைகளை உருவாக்குறீங்களா இல்லையா? முஸ்லிம் கோவில்களை உருவாக்குறீங்களா இல்லையா? கொஞ்சம் அப்படி மேற்கு மாகாணத்துக்கு வாங்க. அங்க தேவட்டகா என்ற ஒரு கோவில் இருக்குது, திருக்கோவில். அதுல பக்கத்துல நீங்க கொஞ்சம் ஒரு வாக்கிங் போனாலே போதும், அப்படி கம கமண்டு என்ன வாசம் அடிக்கும். பக்தி பரவசத்தோட நம்ம ஆக்கள் என்ன செய்வாங்க, உள்ளுக்கு அப்படியே என்டர் ஆகிடுவாங்க. எண்ணெயை ஊத்துறது, அந்த எண்ணெய் எடுத்து நாக்கில் வச்சு நக்குறது, அதை தலையில தடவுறது, அதை போட்டில் போட்டு வீட்டுக்கு வேற இவங்க ஃப்ரெஷ்ஷா எண்ணெயை ஊற்றி அங்கே இருக்கிற ஊத்த எண்ணெய் எடுத்து போறாங்க. அந்த எண்ணத்தில் கரப்பாம்பூச்சி, பள்ளி, எலி எல்லாம் மிதகி கொண்டு இருக்கும். அது இன்சார்ஜா இருக்கிறவர் சத்தம் இல்லாம ஒரு டைம் வந்தோன்னு அதெல்லாம் கிளியர் பண்ணுவார். அதுல வேற ஆச்சரியம் என்ன தெரியுமா, சில நேரங்களில் டெண்டர்ல தேவட்டகா பள்ளியில எண்ணெய் பெரல் கணக்கில் விற்கிறான். அட மக்கள் ஒரு பூஜைக்காக தந்தாங்கண்டா அதை பூஜை செய்யப்படக்கூடிய ஒரு நிலையிலாவது வைக்கணுமா இல்லையா? குறைஞ்சபட்சம் அசத்தியவாதிகளுக்காவது அநியாயக்காரர்களுக்காவது நேர்மையா இருக்கணுமா இல்லையா? அதுவும் இல்லை. அது சர்வமத தலைவர்கள் ஒன்று கூன்ற ஒரு கலாபீடம். அது எல்லா சர்வமத தலைவர்களும் வருவாங்க. ஒரு முறை ஒரு ஜனாதிபதி இருந்தார், ரணசிங்க பிரேமதாச. அவருக்கு துவா பிரார்த்தனை செஞ்சாங்க. அதுல அல்லாஹ் மஃபிர் லி பிரேமதாசா, எங்கடாக்கள் அல்லாஹ் மஃபிர் லி பிரேமதாசா,
அரபுல தாசன்னு நிற்காது தானே, நிற்க வைக்கலாம். அது தாசா ஆக்கி அதை அரபாக்கி பிரேமதாசாவுடைய பாவங்களை மன்னித்து விடு அல்லாஹ் கிட்ட. இப்படியெல்லாம் ஓரிரை கொள்கையை எப்படியெல்லாம் திருப்புறாங்கன்னு பாருங்க, திசை திருப்புறாங்க. அப்படியே கொஞ்சம் நீங்க வாக்கிங் போனீங்கண்டா அல்லது கொஞ்சம் ஒரு வாகனத்தில் போனீங்கண்டா, கல்லுபோவிலன்னு ஒரு ஏரியா இருக்குது, அங்க போனா அதுல கேட்ல உவல்லான் கமாகான் கேட்ல. இதுல எவ்வளவு டேஞ்சரஸ் தெரியுமா? இன்னும் இருக்கிறது இந்த சமுதாயத்தில். ஏன் இவற்றை அழித்து ஒழித்து கட்ட முடியவில்லை? பிரச்சாரம் இல்ல, சத்திய பிரச்சாரம் சரியான முறையில் இந்த இலங்கையில சொல்லப்படுவதில்லை. இத தௌஹீத் ஜமாத் சொன்னா இவங்க பிரிக்கிறாங்க. அப்ப நீங்க எதை பண்ணாலும் அல்லாஹ்க்கு என்ன மாதிரி இணை வச்சாலும் அதை ஆதரிக்க சொல்றீங்களா? அதை பார்த்துட்டு சும்மா இருக்க சொல்றீங்களா? அதுதான் இஸ்லாமிய வழியா? இந்த உவல்லான் கமாகான்ல என்ன பண்றாங்கடா, ஹுவல் ஆன், அது அர்த்தத்தை பாருங்க. ஹுவ அவர், அல் ஆன் இப்போது, கமா எப்படி என்றால் கான் எப்படி இருந்தாரோ அப்படி. அவுளியா இருக்கிறாரு, 15 அடி தர்கா நீட்டும். உவல் ஆன் கமா கான், அவர் இப்போது இருக்கிறார். எப்படி தெரியுமா? அப்போது எப்படி உயிருடன் இருந்தாரோ அது போன்று இப்போது உயிருடன் இருக்கிறார். அதுதான் பிராக்கெட்டுக்குள்ள வர கருத்து. நாங்க சொன்னோம், உசுரோட வாழ்ற நேரத்திலையும் செத்து தான் இருந்திருப்பாங்க. இந்த இப்ப செத்து தான் இருக்கிறார். அப்போ உயிரோட வாழ்ற காலத்திலையும் செத்து தான் இருந்திருப்பாரு. சரி, போய் அந்த தர்காக்கு இன்சார்ஜா இருக்கிறவர்கிட்ட இவர்கிட்ட கராமத் மூஜிசாத் ஏதாவது இருந்தால் சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்டதுக்கு, அவரோட பேர் என்ன? பேரே தெரியாங்களுக்கு அப்படின்னா, பேரே தெரியாவா? அப்ப எப்படி வச்சிருக்கிறீங்க? அது என்னண்டா, ஒரு முறை இவர் இருந்தாரா, அப்படி பக்கத்தில் வந்து ஒரு பெரஹர போச்சா, அந்த சிங்கள மக்கள் பெரஹர போட்டு அனுப்புவாங்களே, கலாச்சார ஒரு சடங்கு அவங்கட. அந்த பெரஹர போற இடத்துல பெரிய யானை ஒன்று வந்து இவட காலில் கும்பிட்டு போட்டு போச்சு. இவருக்கு குதிரத் இல்லாட்டி யானை கும்பிடுமா? யானை கும்பிடுறத நீங்க பார்த்தீங்களா? நான் பார்க்கல. அப்ப இவர் பார்த்தார, பக்கத்தில் இருந்த இவரும் பார்க்கல, பார்த்ததா சொல்றாங்க. அவர் ஒரு அவுலியா. அப்படி திரும்ப மட்டக்களப்பு மாவட்டத்துக்கு வந்தா ஏரா ஊர்ல அது அவுலியா ஹோல்சேல் ஆகிக்குது. ஒரே கூரையின் கீழ் எல்லா பொருட்களையும் விற்பனை கொண்டு சில கடைகள் இருக்குமே, அதே மாதிரி ஒரே கூரைக்கு கீழே எல்லா அவுலியாக்களும் இருக்கிறாங்க. போர்டுகள் வேற தொங்க வச்சுக்குது, சப் கேட்டகரியா போர்டுக்குது. என்ன போர்டுன்னு பார்த்தா, ஒருத்தர் வந்து ஃபார்மர் சேர்மன் ஆஃப் அர்பன் கவுன்சில், யூசியில சேர்மனா இருந்தவருக்கு ஒரு போர்டு. இன்னொருத்தர் ஆல் ஐலண்ட் ஜஸ்டிஸ் ஆஃப் பீஸ் அண்ட் போர்டு போட்டிக்குது. அவர் சமாதான நீதிவான் எந்திக்கிறாரு. சமாதான நீதிவான்கள் வந்து சமாதானம் ஏற்படுத்துகிற ஆக்களும் இல்லை, அது சும்மா ஒரு கௌரவத்துக்காக கொடுக்குற பட்டம். அவருக்கு ஒரு தர்கா, அவனோட குடும்பத்தில் அவனோட மனைவிக்கு ஒரு தர்கா, அவனோட குழந்தைகளுக்கு ஒரு தர்கா, அப்படி செட்டா 7 தர்கா ஒரே கூரைக்குள்ள. என்னதான் இவட விசேஷம் என்று கேட்டா, பாம்பு விஷங்களை அவர் உறிஞ்செடுப்பாராம். மீசான் கட்டளை, மீசான் கட்டளை கால வச்சா மீசான் கட்ட பாம்பு விஷத்தை உறிஞ்சிரும். எனவே கராமத் இருக்குது. இதை தப்லீக் ஜமாத் தடுத்ததா, ஜமாத்தே இஸ்லாம் தடுத்ததா, இஹ்வானுல் முஸ்லிமின் தடுத்ததா, ஜமாத்துல் முஸ்லிமின் தடுத்ததா, உலமா சபை தடுத்ததா, தரீகாக்கள் தடுத்தார்களா, தாவத்தே இஸ்லாம் தடுத்தார்களா? தடுக்கல, தடுக்க மாட்டாங்க. ஏன் தெரியுமா? அவங்களும் இந்த கொள்கையை ஆதரிக்கிறாங்க. அங்கதான் பிரச்சனை. இந்த கொள்கையை ஆதரிக்கக்கூடியவர்களாக அவர்கள் இருக்க எப்படி தடுப்பார்கள்? இது ஆதரிக்கக்கூடிய ஒரு கொள்கையா? அதை பாருங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு முறை ஒரு நபித்தோழர் வந்து ரசூலுல்லாஹ் கிட்ட கேள்வி கேட்குறாங்க. ஐயுத் தன்பி அலமு இந்தல்லாஹ், அல்லாஹுவின் தூதரே, எந்த பாவம் அல்லாஹ்விடத்துல ரொம்ப கடுமையானதாக இருக்கும், ரொம்ப பெரிய பாவமாக இருக்கும்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, கால அன் தஜ்அல லில்லாஹி நித்தன் வஹுவ ஹலகக, அல்லாஹ் தஆலா உன்னை படைத்திருக்க நீ அல்லாஹ்வுக்கு இணையாக சிலவற்றை கற்பனை செய்கிறாரே, அதுதான் மிகப்பெரிய பாவம். அல்லாஹ் தான் எங்களை படைச்சவன், எங்களை படைச்ச ரப்புல் ஆலமீன் இருக்கிறான். அவன் இருக்கிற நேரத்தில் நாங்கள் எப்படி அவனுடைய அதிகாரத்தை இன்னொருவருக்கு வழங்குறது? இந்த இணை கற்பித்தல் இருக்குதே, அல்லாஹ்வோட அதிகாரம் வழங்குறது இருக்குதே, சாதாரண விஷயம் கிடையாதுங்க. இந்த உலகத்தில் ஒருவர் வெற்றி பெற வேண்டும் என்றால் அவர் இணை கற்பிக்காதவராக வாழ்ந்தே ஆக வேண்டும். மன் கால லா இலாஹ இல்லல்லாஹ் முஹ்லிஸன்
தஹலல் ஜன்னா. யார் ஒருவர் இஹ்லாஸான முறையில் உண்மையான நிலையில் வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் கிடையாது என்ற கொள்கையில் வாழ்ந்து மரணிக்கிறார்களோ அவர்களுக்கு தான் சொர்க்கம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அல்லாஹ் மறுமையில் கேட்பான் ஒரு அடியானை பார்த்து, அவன் பூமி அளவுக்கு நன்மை தீமையை கொண்டு வந்திருப்பான். வானவர்களுக்கு அல்லாஹ் சொல்லுவான், வானவர்களே இந்த அடியானுடைய பாவங்கள்ல இணை கற்பித்தல் இருக்கிறதா ஆய்வு செய்யுங்க. வானவர்கள் ரெக்கார்டை பார்ப்பாங்க, அல்லாவே இவட பாவங்கள்ல இணை கற்பித்தல் கிடையாது, வேற வேற பாவம் தான் இருக்குது. அப்படியா? அப்ப அவரை மன்னிச்சுட்டு சொர்க்கத்துக்கு அனுப்புங்கன்னு. இந்த முஸ்லிம் சமுதாயத்துக்கு கிடைத்த மிகப்பெரிய அருள் என்ன தெரியுமா? இணை வைக்காத நிலையில் நாங்கள் பூமி அளவு பாவம் செய்து போனாலும் அல்லாஹ் நாடினால் எங்களை மன்னித்து எங்களுக்கு சொர்க்கத்தை தருவான். நீங்க இந்த பூமி அளவுக்கு நன்மைகளை அள்ளிக்கொண்டு சென்றாலும் உங்களுடைய நன்மைகளுக்கு மத்தியில ஒரு துளி அளவு கூட இணை கற்பித்தல் இருந்தால் அவற்றை அல்லாஹ் தஆலா அழித்து விட்டு அல்லாஹ் உங்களை நரகத்தில் போய் தள்ளுவான், நரகத்தில் கொண்டு வீசுவான். ஏன் நாங்கள் இணை வைக்க வேண்டும்? ரசூலா பார்த்து அல்லாஹ் கேட்கிறான், லைன் அஸ்ரக்த லயஹ்பதன் அமலுக. நபியே நீங்கள் எனக்கு இணை கற்பித்தாலும் சரி உங்களுடைய நல்லமல் கூட நான் அழித்து விடுவேன், அதற்கும் நான் தயங்க மாட்டேன். அல்லாஹ் சொல்றான். ரசூலுல்லாஹ்வுடைய நல்லமல்கள் கூட ரசூலுல்லாஹ் இணை வைத்திருந்தால் அழிந்து போகும். அந்த அளவுக்கு கடுமையாக எச்சரிக்கப்பட்ட ஒரு செய்தி இந்த சமுதாயத்தில் சர்வ சாதாரணமாக நடக்கிறது. தாயத்து, தட்டு, தகடு, செய்வினை, பேய், பிசாசு, மூட நம்பிக்கை, சகுனம், இவற்றை எல்லாம் சர்வ சாதாரணமாக சமுதாயம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இதை தடுப்பதற்கு துப்பற்றவர்களாக, நாதியற்றவர்களாக, திராணியற்றவர்களாக இயக்கங்கள் இருப்பார்களேயானால் அவர்களோடு கைகோர்த்துக் கொள்வதற்கு நாங்கள் வழிகட்டவர்கள் கிடையாது. நாங்கள் தனித்துதான் எங்களுடைய நடையை போட்டுக் கொண்டிருப்போம். அல்லாஹ்வுடைய மார்க்கம் தான் எங்களுக்கு மேலானது, அல்லாஹ்வுடைய சத்தியம் தான் எங்களுக்கு மேலானது. அதை நிலைநிறுத்துவதுதான் எங்களுடைய ஒரே ஒரு இலக்கு. வேறு என்ன வேணும்? வேறு என்ன வேணும்? அரசியல் தேவையா? பதவி பட்டம் வேணுமா? எங்களுக்கு யார் பட்டம் கொடுப்பா சொல்லுங்க? தௌஹீத் ஜமாத்துக்கு யார் பட்டம் கொடுப்பா? இவங்க கூட்டம் போட்டாங்கன்னு வைங்க, அந்த கூட்டத்தில் பல இயக்கங்கள் சேர்ந்து பொறுப்பெடுத்து ஒரு வேலை செய்கிறாங்க. தௌஹீத் ஜமாத்துக்கு பொறுப்பு கொடுப்பாங்களா? பொறுப்பு கொடுக்க மாட்டாங்க. ஏன் கொடுக்க மாட்டாங்க? தௌஹீத் ஜமாத் கையில் எடுத்தா அவங்க சட்டம் பேச ஆரம்பிப்பாங்க, அவங்க நியாயம் பேச ஆரம்பிப்பாங்க, நேர்மையாக நடக்க பார்ப்பாங்க. எனவே இவங்களுக்கு பொறுப்பு கொடுத்துடக்கூடாது என்றதுல கண்ணும் கருத்துமா இருப்பாங்க. ஒட்டுமொத்த சமுதாயமே சேர்ந்து செய்யக்கூடிய சில செயற்பாடுகள் இருக்குது. அதுல தௌஹீத் ஜமாத் எப்போதும் பின்வாங்கினதும் கிடையாது. இந்த முஸ்லிம் சமுதாயத்துடைய ஆணி வேராக இருக்கக்கூடிய, முஸ்லிம் சமுதாயம் தலைக்கு மேல் மதிக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய வேதமான திருமறை குர்ஆனை பல பேர் விமர்சனம் செய்கிறாங்க. பல பேர் அது மேல குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. குர்ஆன் மனித சமுதாயத்தை தீவிரவாதத்திற்கு அழைத்து செல்கிறது என்று சொல்லி விமர்சனம் பகிரங்கமாக ஊடகங்கள்ல சர்வதேச அளவிலும் தேசிய அளவிலும் பரப்பப்படுகிறது. அந்த செய்திக்கு பதில் கொடுப்பதற்கு யார் இந்த சமுதாயத்தில் முன் வந்திருக்கிறார்கள்? அதை யோசிங்க. பதில் கொடுப்பதற்கு யாருங்க முன் வந்தா? இயக்கங்களுடைய வேலை குர்ஆனை நிலைநிறுத்துவது கிடையாதா? நீங்க ஏகத்துவத்தை நிலைநாட்டல. குர்ஆனை எப்படி மதிப்பாங்க தெரியுமா? குர்ஆனை மேல தூக்கி வைக்கிறது வில்வட் கவரை போட்டு. வில்வட் கவர்ல குர்ஆன் இருக்கும். ஓதணும் 30 நாள் ஓதணும் பார்ட்ஸ் பார்ட்ஸா பிரிச்சு வச்சிருக்கிறான். 30 பார்ட்ஸ் துண்டு துண்டா குர்ஆனை வச்சிருக்கிறான். அதுல குர்ஆனுடைய இதயம் என்று யாசீனை வேற தனியா பிரிச்சு வச்சிருக்கிறான். இப்படி எல்லாம் குர்ஆனுக்கு மதிப்பு, குர்ஆனுக்கு கண்ணியம். என்ன கண்ணியம்? ஓத போனா பாருங்க, அல்ஹம்துலில்லாஹ், அந்த ராகத்தை பார்க்கணும். ராகத்துல எல்லாரும் மதி மயங்கிடுவாங்க. தஜ்வீத் கலை இருக்கிறது, குர்ஆனை விளங்குவதற்கு 14 விதமான கலை இருக்கிறது. அந்த 14 கலையும் கரைத்து குடித்தவர்கள் தான் குர்ஆனுக்கு விளக்கம் சொல்ல முடியும். ஆனால் அந்த கலையை கற்ற இளைஞர்கள் யாரும் இல்லை. எனக்கு தெரியாது, சொல்றவனுக்கும் தெரியாது. 14 கலையை கொஞ்சம் சொல்லி இதில் தேர்ச்சி பெற்றவர் யாருன்னு எங்களுக்கு கொஞ்சம் காட்டுங்க, அவங்க கிட்ட நாங்கள் குர்ஆனை கொஞ்சம் கற்றுக்கொள்கிறோம். யாரும் இல்லை. கெட்டப்பு குர்ஆனுக்கு.
குர்ஆனை ஓதுறத பற்றி பேசினா தஜ்வீத், வாம், ஹா, இந்த ஹா இழுப்பாங்களா பாருங்க, எப்படி இழு. சாதாரண ஒரு காஃபைன் சொல்ல போனா காஃப் அல் காரியான் அல் காரியா இப்படி சொல்லணும். காரியான்றீங்க, ஹாரியான்றீங்க. இவ்வளோ நீங்க விளக்கமா இருக்கிறவங்க குர்ஆன் பொய் என்றான், குர்ஆன் வழிகேடு என்றான், குர்ஆன் தீவிரவாதத்தை போதிக்குது என்றான். எப்படி நடுங்கணும் உங்களோட மேலெல்லாம்? பயத்தில் நடக்கக்கூடாது, பயப்படி நடக்கக்கூடாது. ஆத்திரப்படணுமா இல்லையா? நம்ம வேதத்தில் கை வைக்கிறானே. அந்த கட்டத்தில் தௌஹீத் ஜமாத் தனியாக சொல்லுது, ஏய் நாங்கள் தயார், குர்ஆன் சம்பந்தமாக எந்த குற்றச்சாட்டுலாம் வை, அது மனித சமுதாயத்துக்கு வழிகாட்டக்கூடிய மனித நேயம் மிக்க ஒரு இறை வேதம் என்பதை நாங்கள் நிலைநிறுத்துறோம், நாங்கள் நிலைநாட்டுறோம். உனக்கு எந்த மொழியில வேணும், சிங்களம் வேணுமா, தமிழ் வேணுமா, ஆங்கிலம் வேணுமா சொல்லு, எந்த அரச மொழியிலும் பேசுவதற்கு நாங்கள் தயார். நாங்க சொன்னா தௌஹீத் ஜமாத்துக்கு தேவையில்லாத வேலை பாருங்க. இவங்க குர்ஆன் விவாத அழைப்பெல்லாம் ஏற்றுக்கொள்றாங்க, இவங்க ஃபித்னாவும் உண்டாக்க பார்க்குறாங்க. அவன் விட்டபாடில்லை, இவன் ஏதாவது சொல்லி தப்பு பார்க்குறான், அவன் விட்டபாடில்லை. ஜம்மியத்துல் உலமா விவாதிக்கிறதுக்கு வா, ஜம்மியத்துல் உலமா விவாதிக்கிறதுக்கு வா அழைப்பு கொடுத்து கொண்டு இருக்கிறான். இவங்கிட்ட ஆன்சரும் இல்லை. நாங்கள் ஒரு நாள் பார்த்தோம், 2 நாள் பார்த்தோம், 3வது நாள் நாங்கள் ஆன்சர் பண்ணுறோம், ஆன்சர் பண்ணிட்டோம். அவனோட குற்றச்சாட்டு எல்லாத்துக்கும் ஆன்சர் கொடுத்தாச்சு சிங்கள மொழியில. திரும்ப பார்க்குறோம், ஆனால் அவன் எங்களை கூப்பிடுறா இல்லை. யாரை கூப்பிடுறா? ஜம்மியத்துல் உலமா. அவங்க பெரிய மீன் தான் வேணுமா, அருக்குலா மீன். அது அருக்குலா இல்லை, அது நெத்தலி கருவாடுன்னு விலகுதில்லை அவனுக்கு. சரி பரவாயில்ல, அவனை தான் கூப்பிடுறான். ஆன்சர் பண்ணுவானா? 4வது நாள் இல்லை, 5வது நாள் இல்லை, 10வது நாளும் இல்லை. ரொம்ப கேவலமாக இருக்குது இது. அப்போ நாங்கள் மசூரா பண்ணி நிர்வாகம் இந்த டைமில் நாங்கள் ஜம்மியத்துல் உலமாவோட கை கோர்த்து கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுது. பரவாயில்ல, நாங்கள் ஒரு கடிதத்தை அனுப்பி ஜம்மியத்துல் உலமா உங்களுக்கு விவாதிக்க தெரியலண்டா பரவாயில்ல, நீங்கள் பொத்தி கொண்டு அப்படியே இருங்க, உங்களோட ஜமாத்தில் பேரை வைங்க, உங்களோட ஜமாத்தில் பேரில் எங்களோட ஆளுங்களை வச்சு நாங்கள் விவாதத்தை செய்கிறோம், அதற்கு நீங்கள் அங்கீகரிக்கிறீர்களா, ஒத்துக்கொள்கிறீர்களான்னு கடிதம் அனுப்பினா உடனே மெயிலில் ரிப்ளை ஒன்று வந்துச்சு. உண்மையில் நான் சந்தோஷப்பட்டேன். மெயிலில் பார்த்த உடனே மெயிலையும் அனுப்பினோம், போஸ்ட்லையும் அனுப்பினோம், கையிலையும் கொடுத்து அனுப்பினோம். கிடைக்கலன்னு சொல்லக்கூடாது. பார்த்தா உங்களுடைய கடிதம் கிடைத்துள்ளது, அதை தலைவர் ரிஸ்வி முஃப்தி அவர்களுக்கு நாங்கள் அவருடைய கவனத்துக்கு கொண்டு சென்றுள்ளோம், வெகு விரைவில் உங்களுக்குரிய பதிலை நாங்கள் அனுப்பி வைப்போம். வெகு விரைவில் சொல்லி 10 நாளாவது இன்னும் இல்லை. தரமாட்டாங்களே. இந்த சமுதாயம் ஒற்றுமைப்பட வேண்டிய ஒரு இடமா இல்லையா இது? எங்களுக்கு லேபல் முக்கியம் இல்லை. இவன் நினைக்கிறான் தௌஹீத் ஜமாத் என்று பேரை போட்டு அரசியல் நடத்துற வேண்டும். எவன் கிட்ட அரசியல் தேவை? அரசியல்வாதிகள் எல்லாம் பிணங்களாக பாராளுமன்றத்தில் இருக்கிறார்கள் என்று பகிரங்கமாக அறிவிக்கக்கூடியவர்கள் நாங்க. முஸ்லிம் அரசியல் தலைவர்களுக்கு நாங்க வச்ச பட்ட பேர் என்ன? 18 ஜனாசா என்று சொன்னமா இல்லையா? சொல்லியிருக்கிறோம். அந்த ஜனாசாக்களை ஜனாசான்னு சொல்லக்கூடியவர்கள் நாங்க அரசியலா? எங்களுக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லை. நமக்கு அரசியலுக்கு ரொம்ப தூரம். மார்க்க வேண்டி வர்ற நேரத்தில் ஒத்துமைப்படணும். வா இப்போ வா பேசுவோம். இல்லை, ஒற்றுமை பேசக்கூடியவர்கள் எங்க? ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று சொன்ன ஜமாத் இஸ்லாம் எங்க வருவார்களா? சில்லறை பிரச்சனை எல்லாம் பார்க்காதீங்கப்பா. சில்லறைக்காக எல்லாம் அடிச்சுக்கொள்ள கூடாது. ஹோல்சேலுக்காகத்தான் நாங்கள் அடிச்சுக்கொள்ளணும். ஹோல்சேல் விஷயங்களை நாங்கள் பேசி சரி. ஹோல்சேல் குர்ஆன் ஹோல்சேல் மேட்டர் வாங்க பேசுவோம். ஒரு பதில் இல்லை. இந்த இனவாதிகளோட பிரச்சனை தலை தூக்கி கொண்டு வந்துச்சு. இந்த பொதுபல சேனா சிங்கள ராவணா பலக்காய முசுப்புக்கெல்லாம் அமைப்பு உருவாக்கி கொண்டு இருக்கிறார். வீட்டில் இருக்க முடியல முசுப்பு. அதுக்கு உருவாக்கின அமைப்புகளில் குற்றச்சாட்டு வைக்கிறார். இலங்கையில் ஷரியத் சட்டத்தை நிலைநிறுத்தக்கூடிய 18 முஸ்லிம் அமைப்புகள் இருக்கிறது. அதில் முதலிடத்தை யாருக்கு கொடுத்துருப்பான்? சும்மா திங்க் பண்ணி பாருங்களேன். எங்களுக்கு தான். அவன்கிட்ட வாயில் எங்கட பேர் தைக்குது, எங்கட வாயில் அவன்கிட்ட பேர் தைக்குது வச்சான். அப்படி லிஸ்ட்டை கீழே பார்த்தா ஜம்மியத்து சபாப் என்ன தௌஹீதுல போலி வேஷம் போட்டுக்கொண்டு ஒரு அமைப்பு இருக்குது. அவங்கள யாரோட லிங்க் பண்ணிக்கிறான்? இந்த சோமாலியால அல் ஷபாப் என்ற ஒரு தீவிரவாத அமைப்பு இருக்குது. அவங்க தான் இவங்க. ரஷீத் மௌலவி நடுங்கிறாரு, என்னடா அல் ஷபாபுக்கு எங்களுக்கு சம்பந்தமே இல்லை. அதுக்கு அடுத்ததா என்ன பார்க்குறோம் தெரியுமா?
ஜமாத் இஸ்லாத்தை சொல்லி ஹீரா என்ற அமைப்பு 80,000 முஸ்லிம் அல்லாதவர்களை இஸ்லாத்துக்கு அழைத்துள்ளார்கள். இவங்க அழைக்கல, இவங்க அழைக்கிறதுக்கு இவங்க தாவா பண்ணாதானே, இவங்க தாவா பண்ணதே கிடையாது. முஸ்லீம் அல்லாதவங்களை கூப்பிட்டு எங்கட ஜமாத் நடத்துற மாதிரி நீங்க எங்களை இஸ்லாம் சம்பந்தமா என்ன கேள்வி கேளுங்க நாங்கள் பதில் சொல்ற வேண்டி இனிய மார்க்கம் தான் நடத்துறாங்களா? இவங்க முஸ்லீம்கள் மத்தியிலே விரலாட்டுறது நபி வழி என்று தெரிஞ்சு பள்ளியில யாராவது இமாம் பார்த்தா அப்படி விரல ரன் 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 ஸ்டாப் ஆகிடும். இடத்துக்கு ஏற்ற மாதிரி மாறுறவங்க இவங்க முஸ்லீம் அல்லாதவங்களை அழைக்க போறாங்களா? அழைக்கல. அவனுக்கு யாரோ தப்பா ஃபிகரை கொடுத்துட்டாங்க. சரி பரவாயில்லை, ஒற்றுமையை பேசுபவர்கள் சமுதாயத்தில் ஒற்றுமைக்காக பாடுபடக்கூடியவர்கள் நினைச்சு கொஞ்சமாவது சொல்றதுலாவது உண்மையாளராக இருப்பான் என்று நினைச்சு அப்படி நம்பி ஜமாத் இஸ்லாம் ஹெட் ஆஃபீஸுக்கு நாங்கள் போனோம். போயிட்டு இப்படி பிரச்சனை உங்களோட ஜமாத் சம்பந்தமாக இப்படி குற்றச்சாட்டு வச்சிருக்கிறான், அதுக்கு நாங்கள் பதில் சொல்றதுக்கு தயாராக இருக்கிறோம், நீங்கள் எங்களோட கை கோர்த்து கொண்டீங்கன்னு சொன்னால் அக்கு வேற ஆணி வேறா இந்த மேட்டரை கிளியராக பதில் கொடுத்து அதை ஒரு விமர்சனமே இல்லைன்னு ஆக்கிடலாம். ஓகேயா? ஒருத்தர் காலுக்கு மேலே காலை போட்டுக்கொண்டு தூர நோக்கோடு சிந்திச்சு கொண்டிருக்கிறாரு. என்ன தூர நோக்கு சிந்தனை கேட்டால், இது நம்ம அமைப்பு சம்பந்தப்பட்ட ஒரு விவகாரம், எங்களுடைய அமைப்பு சம்பந்தப்பட்ட விவகாரத்தை நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம், உங்களுடைய அமைப்பு சம்பந்தப்பட்ட விவகாரத்தை நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள். பதில் நாங்கள் ஆச்சரியப்பட்டோம். தூர நோக்கை பற்றி பேசக்கூடிய அமைப்பா? முஸ்லிம் சமுதாயத்தில் ஒற்றுமை பற்றி பேசக்கூடிய அமைப்பா? இஸ்லாமிய கலாச்சாரத்தை உருவாக்கணும் என்று சொல்லக்கூடிய அமைப்பா? இஸ்லாமிய ஹிலாபத்தை கற்பனையிலாவது உருவாக்கி விடுவோம் என்று சொல்லக்கூடிய அமைப்பா இது பேசுறாங்க? ஏன் ஒற்றுமையை கைவிட்டாங்க? நாங்க சொன்னோம், உங்களை விட பெரியவங்க யாராவது இருந்தா அவங்களை எங்களுக்கு நேரடியா பேச வைங்க, இது ரொம்ப இம்பார்ட்டன்டான மேட்டரு. சரி போங்க, உங்களுக்கு ஃபோன் பண்றோம்னு சொன்னாங்க. சொன்னதுதான், அதோட கதை முடிச்சு. அப்படியே போனோமா, அசன் ஃபரீத் மௌலவியை சந்திக்க போனோம். இவங்க நினைப்பாங்க நாங்கள் யாரோடையும் கூட்டு சேர்றதில்லைன்னு. இவங்க யாரோடையும் கூட்டு சேர மாட்டாங்க, கூட்டு சேர மாட்டோம் கொள்கையில். சமுதாயம் வேண்டு வந்தா, சமுதாயத்துக்கு ஏதாவது தேவைண்டு வந்தா சேர்ந்துருவோம். போனா அவர்கிட்ட அசிஸ்டன்ட் சொல்றாரு, அவர் உம்ரா போயிட்டாரு, வாரத்துக்கு இன்னும் 2 வாரம் சரி ஆகும். இங்க 10 கிட்ட இருக்குது இலங்கையில். எப்ப எவண்ட பள்ளிவாசல் உடைக்கப்படும், எவண்ட பள்ளிவாசல் தீ வச்சு கொளுத்தப்படும் என்று ஒரு கலவரமான சூழ்நிலை உருவாக்குறதுக்குரிய ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி கொண்டு இருக்குது. அவர் ஹாயா உம்ரா போயிட்டு, சரி உம்ரா போயிட்டு வந்தாவது 14 நாள் கழிச்சாவது அவர் ஒரு பதில் சொல்வாரா? சரி யோசிச்சு பார்த்து சொல்றோம் என்று வந்தாங்க. அவங்களோட யோசனை என்ன முடியல. ஜமியத்துல் உலமாவை சந்திக்கிறோம், ஹலால் சம்பந்தமாக நாங்கள் உங்களுடன் பேசுவதற்கு தயாராக இருக்கிறோம், அதற்கு பதில் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறோம், எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தாங்க கடிதம் அனுப்புகிறோம். கடிதத்தை டேட் சீல் அடித்து தந்தாங்க, ரிசீவ் பண்ணி. இதுவரைக்கும் பதில் இல்லை. எங்க தௌஹீத் ஜமாத்தை பொறுத்தளவில் அல்லாஹ்வுடைய ஏகத்துவத்தை நிலைநாட்டுவதற்கு தனியாக நடைய போடுவோம். ஏனென்றால் சிறுக்கு செய்ய முடியாது, எங்களுக்கு நாங்கள் சிறுக்கு செய்ய மாட்டோம், எங்களுடைய நல்லவர்களை நாங்கள் பாழாக்கி கொள்ள மாட்டோம். ஆனால் சமுதாயம் என்று வருகின்ற நேரத்தில் நாங்கள் கூட்டு சேர்வதற்கு தயாராக இருக்கிறோம். மற்றவர்கள் மார்க்கம் என்று வருகின்ற நேரத்தில் அசத்தியத்தை எல்லாமே நாங்கள் கண்டு கொள்ளாமல் கைகோர்த்து கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார்கள். சமுதாயம் என்று வருகின்ற நேரத்தில் பிரிந்து பிரிந்து அவர்களுடைய கௌரவத்தையும் அந்தஸ்தையும் பாதுகாப்பதற்காக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். நாங்க இப்ப தனிச்சு செயல்படுறது நாங்க தனியா நட போடுறது தவறு. இந்த எந்த அமைப்புக்கும் எந்த ஜமாத்துக்கு வரல நீட்டி சொல்லவே முடியாது. சரி தௌஹீத் ஜமாத் என்ற பேர்ல கொஞ்சம் பேர் இருக்கிறாங்களே, இவங்களாவது ஏதாவது பண்ணுவாங்களான்னு பார்த்தா அவங்க பண்ற அட்டகாசம் தான் ரொம்ப தொல்லையா இருக்குது எங்களுக்கு. நம்ம ஜமாத்துக்கு எதிராக செயல்படக்கூடியவங்கள இந்த போலி தௌஹீத்வாதிகள் இருக்கிறாங்களே, இவங்க தான் ரொம்ப அதிகமாக தொல்லை கொடுக்கிறது. ஜம்மியத்துல் அன்சாரு சுன்னத்துல் முஹம்மதியா என்ற அமைப்பு, நாங்கள் பரகாதடிய கிளையை உருவாக்கிறோம் நம்ம ஜமாத்தில். நம்ம ஜமாத் சகோதரர்கள் சொன்னாங்க, இவங்களோட கை கோர்த்து கொள்ள முடியாது, நாங்கள் தனியாக ஜும்மா செய்ய போகிறோம், நாங்கள் எங்களுடைய இபாதத்துக்களை பாதுகாத்து கொள்ளணும், அவங்களுடைய இமாமத் சரியாக இல்லை, சூனியம கருத்தெல்லாம் நம்புறாங்க, அதனால் அவங்களை பின்பற்றி சொல்ல முடியாதுன்னு தனியாக ஒரு இமாமத் உருவாக்கினா ஒரு அரசியல்வாதி தடுத்து நிறுத்துறான் அந்த பகுதியில். ஏய் தனியா ஜும்மா தொழுவீங்களா, தனியா ஜும்மா தொழுவீங்க, உங்களை விட்டு விட மாட்டோம், ஏய் பண்றதை பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டோம். நாங்கள் சட்ட ரீதியாவா எதையும் பேஸ் பண்ண ரெடி, அடிதடி சண்டைக்கெல்லாம் நாங்கள் விருப்பம் இல்லை.
அதுவரை எங்களோட நிர்வாகி ஒருத்தருக்கு தாக்கி பிறகு அவனே போய் தாக்கிட்டு போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணி போலீஸில் வந்து விசாரணையில் யாருக்கு மத்தியில் இப்போ பிரச்சனை? அரசியல்வாதியை சார்ந்த தப்லீக் ஜமாத்துக்கும் ஸ்ரீலங்கா தௌஹீத் ஜமாத்து பரகாரி கிளை நிர்வாகிகளுக்கும் தான் பிரச்சனை. மூணாவது பார்ட்டி ஒன்று வருது, தேர்ட் பார்ட்டி. யாருடா இந்த தேர்ட் பார்ட்டி பாலிசி என்று பார்த்தா ஜமாத்துல் அன்சார் சுன்னத்துல் முஹம்மதியா வந்து உட்காருது. தப்லீக் ஜமாத்தை சார்ந்தவங்க சொல்றாங்க, இவங்க தனியா பள்ளி கட்டுறதை நாங்கள் அங்கீகரிக்க மாட்டோம், நாங்கள் தனியா ஜும்மா சொல்றதை அங்கீகரிக்க மாட்டோம். ஏனென்றால் காரணம் வருது, இந்த ஃபாவு சபபியா பத்தி பிறகு சொல்லுவாங்க. இந்த ஃபாவு சபபியா வருது இப்ப. ஏனென்றால் இவர்கள் 2 பேர் இருந்து ஜும்மா செய்யறாங்க, ஜும்மா சொல்றதுக்கு 40 பேர் வேண்டும், அப்படிதான் இஸ்லாம் சொல்கிறது என்று சொன்ன உடனே போலீஸ் ஸ்டேஷன்ல ஓஐசிக்கு அதெல்லாம் தெரியுமா, 40 பேர் வேணுமா 2 பேர் வேணுமா? அவன் கேட்கிறான். ஜமாத்துல் அன்சார் சுன்னத்துல் முஹம்மதியா தலைவர் அஷேக் அபூபக்கர் சித்திக் மதனி அவர்களிடம், நீங்க என்ன சொல்றீங்க, நீங்க ஒரு மத குருவா இருக்கிறீங்க, 2 பேர் இருந்தா ஜும்மா சொல்லலாமா, 40 பேர் தேவையா? 40 பேர் கட்டாயம் தேவை. எங்க தௌஹீத்? இப்ப எங்க உங்களோட தௌஹீத் போச்சு? ஏன் 40 பேர் வேணும்னு எப்படி சொன்னீங்க? இல்ல ஃபுகஹாக்களுடைய முடிவு அதுதானா? இது எப்படா இது ஃபுகஹாக்களை நீங்க பின்பற்ற ஆரம்பிச்சீங்க? ஃபுகஹாக்களை பின்பற்றாங்க. இப்ப விளங்குதா? பூனை குட்டியெல்லாம் வெளியே வருது, வெளியே பாயுது. இவ்வளவு காலம் தௌஹீத் என்று ஃபுகஹாக்கள் நாதாக்கள் என்று தான் போயிருக்கிறாங்க. தாரு தௌஹீத் சலஃபி தாரு தௌஹீத் கலாபீடத்துல அந்த மதரசால 2 பாங்க இல்லாமக்கிறதுக்கு பிஜே வர வேண்டி வந்துச்சு. சகோதரர் பிஜே வந்துதான் 2 பாங்கெல்லாம் நீங்க நிறுத்தணும், அது விதத்துன்னு சொன்னாங்க. கடைசி வர காட்டிலும் பிறகு எம்ஐ சுலைமான் வந்து கடுமையாக பயான் பண்ணி இது தவறென்று சொல்லிதான் 2 பாங்க நிறுத்தப்பட்டுச்சு. காரணம் என்ன தெரியுமா? காபத்துள்ளாலையும் 2 பாங்கு, அதனால நாங்களும் 2 பாங்கு. எங்க தௌஹீத்? எப்படி உங்களோட கை கோர்த்து கொள்றது? கை கோர்த்து கொள்ள தயார் கேட்குறீங்க. நாங்க தயார், நாங்க யாரோடையும் கை கோர்த்து கொள்ள தயார். மார்க்கத்தை விட்டு கை கோர்த்து கொள்ள மாட்டோம். மனிதநேயத்தோட வாழுவோம். நல்லிணக்கம் இருக்கட்டும், இணக்கம் இருக்கட்டும், இனங்கள் நல்ல ஒற்றுமையா நாங்க வாழுவோம். ஆனா கொள்கையை விட்டு கொடுக்க முடியாது. கொள்கை இது மார்க்கம். இலங்கை அரசியல் சாசனம் எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய உரிமை, அதை யாருக்காகவும் நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம். எங்களுடைய மார்க்கம், கருத்து சுதந்திரம், இதை யாராலும் பறிக்க முடியாது. ஆனா 40 பேர் வேணும் என்றாங்க. இது சரி பரவாயில்ல விட்டு விடலும். அந்த சிலையை வணங்குறாண்டு குற்றச்சாட்டு வச்சானே, எனக்கு அதை தான் தாங்கவே இல்லாம. இதே மாவட்டகம போலீஸ்ல ஒரு நோட்டீஸ் நாங்கள் வெளியிட்டோம், சூனியக்காரர்களுக்கு பகிரங்க சவால் ஒரு நோட்டீஸ். ஆரம்பத்தில் இஸ்மாயில் சலபி சூனியம் விஷயத்தில் துள்ளி கொண்டிருந்தார். ஒரு தகர டப்பா தாளம் போட்டு கொண்டு இருந்துச்சு. அவரை வந்து விவாதத்துக்கு வாங்க என்று கூப்பிட்டு இருந்தோம். அப்போ அவர் விவாதத்துக்கு வர முடியல. நீங்க வந்து நோட்டீஸ் போடுங்க, நாங்களும் நோட்டீஸ் போடுறோம்ட்டாங்க. நாங்கள் நோட்டீஸ் போட்டு பரகாதினியில இஷ்யூ பண்ணோம். உடனே கம்ப்ளைண்ட் போகுது. இந்த நோட்டீஸ் எல்லாம் வெளியூர்காரன் வந்து எங்க ஊர்ல இஷ்யூ பண்ணக்கூடாது. யாரு கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கிறா? ஜம்மியத்துல் அன்சார் சுன்னத்துல் முஹம்மதியாவுடைய பொதுச் செயலாளர் கலீலுர் ரஹ்மான். அதுக்கு யார் யார் பார்ட்டிசிபேட் பண்றாங்க? இஸ்மாயில் சலபி, அபூபக்கர் சித்திக் மதனி, கலீலுர் ரஹ்மான் அவர்களுடைய அடிவரடிகள் கூட்டமா சேர்ந்து அவருக்கு வீடியோ கிளிப்ல பேசுறாரு. பிஜே வந்து அநாகரீகமாக நடந்து கொள்ளக்கூடாதாம். என்ன அநாகரீகம்? யார் உனக்கு அநாகரீகம் செஞ்சா? அவருடைய வாழ்க்கையில அவர் செய்திருக்கக்கூடிய தாவா களத்துல ஒரு சான்றை கூட சுன்னத் ஜமாத்காரர்கள் கூட அங்கே விரல் விட்டு காட்ட மாட்டாங்க. அநாகரீகமான வழிமுறைகளை அவர் ஒருபோதும் கையாண்டது கிடையாது. கையாண்டால் நாங்களும் தவறுண்டுவோம், கையாண்டது கிடையாது. இவங்க என்ன பண்ணாங்க? அங்கங்க உதாரணத்துக்கெல்லாம் போனா எங்களுக்கு பண்ண அநியாயம். போலீஸ்காரனுக்கு சொன்னா, வெளியூர்காரன் எங்க ஊர்ல இவன் பயான் பண்ண கூடாது, இவங்களை இந்தியாவுக்கு போனோன்னு யாரோ கம்ப்ளைண்ட் பண்ணி அனுப்பி வச்சாங்களா? ஆனா இந்தியாவுக்கு போனவனை கம்ப்ளைண்ட் பண்றதை விடு, இலங்கையில கொழும்பு மாவட்டத்துல இருந்து குருநாகல மாவட்டத்துக்கு வரக்கூடாது, நீ பயான் பண்ண கூடாது, நீ உலமாக்கள் அல்லாதவர்கள் என்றதனால இவர்கள் பயான் செய்வதற்கு தகுதியற்றவர்கள் என்று சொன்னியே நீ. இதை எப்படி இப்ப எந்த நாகரிகத்துக்குள்ள இதை கொண்டு வர்றது? இதை எந்த நாகரிகத்துக்குள்ள கொண்டு வர்றது? இது அயோக்கியத்தனம் கிடையாதா? சொல்லி நான் பேசின ஒரு சிங்கள பயான போட்டு காட்டுறேன். இவர்
புத்த மதத்தை இழிவுபடுத்துறாரு. அப்பவே எங்கேன்னு இருந்துக்கிறான் பாருங்க, எங்கேயாவது புத்த மதத்தை இழிவுபடுத்துவான்னு பார்த்து இருந்திருக்கிறான். அவன் பார்த்து இல்லை இதில் அப்படி இழிவெல்லாம் இல்லை, நல்லா தான் இருக்குது, இதை வச்சிருக்கேன்டா. பின்னாடி இருந்த ஒரு ரவுடி சொல்கிறான், நீ வெளியே வா உனக்கு நல்லா தர்றேன்டா. நான் சொன்னேன் ஏதாவது லட்சங்கள் இருந்தால் பாக்கெட்டில் போடு இப்போவே அப்படின்னு. நல்லா தர்றேன்றியே இருந்தால் போடு இப்போவே பாக்கெட்டில். அவன் சொல்கிறான் இவங்க சிலை வணக்கம் கூடாது என்று பிரச்சாரம் செய்கிறார்கள். இப்படி போட்டு கொடுத்தவர்கள், ஏகத்துவத்தை தாரை வார்த்தவர்கள், ஏகத்துவத்தை காட்டி கொடுத்தவர்கள், இவங்களோட எப்படி கை கோர்த்து கொள்றது? நாங்க தனியா நட போடுறது கூடாதா? நாங்க நட போடல, இறைவன் தான் எங்களை தனியாக நடை போட வைக்கிறான். காரணம் நீங்க இப்படி அயோக்கியதனம் பண்றீங்க. தப்லீக் ஜமாத்தை பகைத்துக் கொண்டு இலங்கையில் தாவா செய்யக்கூடாது அவங்க சொல்றாங்க. இஸ்மாயில் சலபி சொல்றாரு, பிஜே வந்த பிறகு எனக்கு பல பயான்கள்ல மிஸ் ஆகுது, பல ஊர்கள் பயானுக்கு அழைச்சிருந்தாங்க, இப்ப எனக்கு போக முடியாம இருக்குது. ஏன் இந்த நிலை? இவர்கள் செய்த அட்டூழியங்கள், கொள்கை உறுதி கிடையாது. ரிஸ்வி முஃப்தியை நாங்க தான் ஜம்மியத்துல் உலமால தலைவராக்கிறோம் என்று வாய் கூசாம சொல்றாரு. எப்படி தாவா பண்றது? அப்துல் வதூத் ஜிப்ரி அவர்கள் என்ன செஞ்சார் தெரியுமா? இவங்களாம் தௌஹீத் போர்வையில் இருக்கிறவங்க. அவரு எங்கள் தேசம் என்ற ஜமாத் இஸ்லாம் பத்திரிகைக்கு ஒரு பேட்டி கொடுக்கிறாரு. பேருவல்ல 2 கொலை நடந்துச்சா, தௌஹீத் ஜமாத் என்று சிலவங்க உருவாகி இருக்கிறாங்க, இவங்களுக்கு பேசவே தெரியாது, அதனால தான் 2 கொலை விழுந்துச்சு, தரிகாக்காரர்கள் செய்த தவறு இல்லை. அட யாரு எதையும் பேசலாம், நான் கடவுள் இருக்குது என்னுவேன், இல்லை என்னுவேன், அது என்னுடைய சுதந்திரம். உனக்கு மாற்று கருத்து இருந்தா நீ மேடை போட்டு பேசு. ஒருவர் அத்துமீறி இன்னொருவரை தாக்கினார் என்று சொன்னால் இலங்கை சட்டப்படி, குற்றவியல் சட்டப்படி யார் அத்துமீறி தாக்கினாரோ அவர்தான் குற்றவாளி. இது நீதிமன்றம் சொல்லும். வழக்கு போகுது. இவங்க என்ன சொல்றாங்க? தௌஹீத் ஜமாத் பேசினது தவறா. என்ன பேசினோம்? நம்ம ஒரு கொள்கையை சேர்ந்த அமைப்பை சேர்ந்தவர்கள் இல்ல, நம்ம கொள்கையை சேர்ந்த சில சகோதரர்கள், நீங்க புகாரி கந்தூரி என்று ஒரு கந்தூரி கொடுக்குறீங்க, குர்ஆனை தமாம் பண்ற மாதிரி புகாரியை தமாம் பண்றீங்க, இப்படி தமாம் பண்ணுமாறு இஸ்லாம் சொல்லி இருக்கிறதா? ஆண்கள் பெண்கள் அனாச்சாரங்களில் ஈடுபடுறீங்க, ஆண்களும் பெண்களும் ஒன்றோடு ஒன்றாக இணைந்து திருவிழாக்கள்ல கலந்து கொள்றீங்க, இது ஆபாசம் இல்லையா? அசிங்கம் இல்லையா? உங்களை பார்த்தெல்லாம் முஸ்லிம் என்று யாருக்காவது சொல்ல இயலுமா? அப்படி சொல்றவங்க முஸ்லிம் என்று நாங்க யோசிக்கணும். இவ்வளவுதான் சொன்னது. இதுக்கு 2 பேரை தாக்கி போறான், 1000 பேரை கொண்டு வர்றான், பலமான கூர்மையான ஆயுதங்களோட வர்றான், அத்துமீறி ஒரு பள்ளிவாசலை தாக்குறான், தீ வைக்கிறான், கொளுத்துதான், திருமறை குர்ஆன்களை எரிக்கிறான். அவனை கண்டிக்கிறதுக்கு துப்பில்லாதவன் யாரை கண்டிக்கிறானாம்? ஃபஸ்தாபிமா தூமர் என்ற வசனத்துக்கு விளக்கம் எங்களுக்கு தெரியலையா? தயவு தாட்சியம் இல்லாம உள்ள மார்க்கத்தை உள்ளபடி அடிச்சு உடைச்சு சொல்லணுமே நல்லா சொல்றானே, அந்த விளக்கம் தௌஹீத் ஜமாத்துக்கு தெரியலையே அப்படின்றான். அப்ப ரசூலுக்கும் தெரியலையா? ரசூலுல்லா கொண்டாந்த கலிமா ஃபஸ்தாபிமா தூமருக்கு மாற்றமானதா, உட்பட்டதா? ரசூலுல்லா மக்களுக்கு மார்க்கத்தை தெளிவா எடுத்து சொல்லலையா? லா இலாஹ இல்லல்லாஹ்ன்றதை தெளிவா அடிச்சு உடைச்சு சொல்லலையா? சொன்னதனால தானே ஊர் விட்டு நீக்கப்பட்டாங்க. அவர்கள் தன்னுடைய ஊரே துறந்து ஹிஜ்ரத் செய்ய வேண்டிய ஒரு நிலை உருவாகிச்சு. கூட்டத்தோட கூட்டமா இருக்கிறதா இருந்தா ரசூலுல்லாஹ்க்கு இருந்த மதிப்பு தண்ணி மதிப்பு உங்க யாருக்கும் கிடைக்காத மதிப்பு. அதே ரசூலுல்லாஹ் துச்சமா மதிச்சாங்க. ஒரே ஒரு கட்டத்தில் மட்டும் கொஞ்சம் ஏதாவது சமரசம் பண்ணி கொள்ளலாமாண்டு அப்துல்லா இப்னு உம்மி மக்தூம் விஷயத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. இது போன்ற சஹாபாக்களை நாங்க இணைச்சு கொள்ளக்கூடாதுன்னு ஒரு சமரச முடிவுக்கு போறாங்க. அதே அல்லாஹ் கண்டிக்கிறான். இதெல்லாம் உனக்கே வேண்டாத வேலை. வத்து லவ் துதுஹினு ஃபயுதுஹினூன். அவங்க விரும்புறாங்க, நபியே நீங்க கொஞ்சம் விட்டு கொடுத்தா அவங்களும் விட்டு கொடுக்க விரும்புறாங்க. பலா துதைல் காஃபிரீன், காஃபிர்களுக்கு கட்டுப்படாதே. ரசூலுல்லாஹ் அல்லாஹ் சொல்லலையா? அந்த மார்க்கத்தில் இல்லையா நாங்க இருக்கிறோம்? முஹம்மது இப்னு அப்துல் வஹாப் எதற்காக போராடினார்? முஹம்மது இப்னு அப்துல் வஹாப் பேரை சொல்ல நிறைய பேர் பயப்படுறா. இப்ப ஏண்டா இலங்கையில் சிஐடி இருக்குது, இன்டெலிஜென்ஸ் யூனிட் எல்லாம் இப்போ வஹாபிசம் சம்பந்தமா தேட ஆரம்பிச்சுட்டாங்க. என்னடா இது வஹாபிசம்? வஹாபி என்றான் மொன வஹாதமே பூவே அப்படின்னு கேட்குறாங்க. வஹாபி என்றா சிங்களத்தில் வஹா என்றா விஷம், பி என்றா குடிக்கிறது, குடிச்சான் விஷம் குடிச்சான் வஹாபி.
මොනවද වහාබි කවුද මොන විසද බිව්වේ தேடி தேடிக்கிறான். எங்களை கூப்பிட்டு கேட்குறான், இன்னும் நாக்களை கூப்பிட்டு கேட்குறான், என்ன வஹாபி. முகமது இப்னு அப்துல் வஹாபை தலைக்கு மேலே வச்சு சிலவங்க ஆடிக்கொண்டு இருந்தாங்க. அவங்களுக்கு இப்போ பயம், முகமது இப்னு அப்துல் வஹாபுக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லை, சத்தம் இல்லாமல். அட என்னடா இது அநியாயம். அந்த மனுஷன் செஞ்ச ஒரு தியாகத்தை சொல்லக்கூடாதா? நாங்கள் அவருக்கு சொந்தக்காரரா சொல்லுவோம். ஏகத்துவத்துக்காக போராடியவர் கொள்கை சகோதரன், எங்கட சகோதரன் தான். முன்னால் இருந்த ஒரு சகோதரன் நபி வழியை நிலைநாட்டுறதுக்காக, சிறுக்க ஒழித்து கட்டுறதுக்காக போராடிய ஒரு சகோதரன்.